Hi students, how are you all? Are you playing now? Are you finished your fireworks? Okay, today we are going to see a topic sharing our feelings for 3rd standard EVS. Okay, sharing our feelings. உன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் டே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு ஒரு சேடாக வருவீங்க. ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அவர் கிளாஸ்மேட்ஸ் ஆஸ்க் வை சேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீ என்ன பண்ணுவ, மிஸ் ஐ ஆம் ஃபர்கட் அவர் நோட், ஐ ஆம் மிஸ் த ஸ்கூல் வேன் ஸோ லேட், that is a reason sad. ஸோ அப்போ உன்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. ஸோ சேம் அதே தான் நம்ம லெசனில் ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்மக்கிட்ட என்ன பண்ண போகிறாங்க, ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸை போய் கேட்டு வரலாமா, வாங்க. ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் there are two people with the home. I like to share all my news. They enjoy listening to my tales. Okay. அப்புறம் ஒரு 2 days லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரும்பொழுது ஒரு என்ஜாய்மெண்ட்டோட வருவீங்க இல்லையா. ஸோ ஒரே என்னுடைய ஃபீலிங்ஸை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ஊட்டி டூர் போனேன், கொடைக்கானல் போனேன், ஸோ அப்படி இருந்தது, நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை கேட்டு சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம் பர்சன் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பர்சன் அவர் லெசனில் ஃபஸ்ட் பர்சன் இன் மை நான். ஷீ இஸ் ஆல்வேஸ் anxious to listen to me. She waits for me to return from school. She is quite old and often has back pains. ரொம்ப வயசானவங்க ராணி. ஸோ அவங்க பின்னாடி முதுகெலும்பு பெயினாக இருக்கும். ஷி கேனாட் சி ஆர் ஹியர் வெல். ஸோ அவங்களால சரியாக பார்க்கவும் முடியாது, சரியாக கேட்கவும் முடியாது. எவ்ரிடே இன் த மார்னிங் பாப்பா ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் லவ் டு ஹர். தினமும் அப்போ என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவாங்க ரொம்ப லவுடாக. ஷி டஸ் த ரெஸ்ட் ஆஃப் ஹர் ஒர்க் ஹர்செல். இவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்காது. அவங்க எனி டைம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய ஒர்க்கை ஹஸ்ஸல், அவங்களுடைய ஒர்க்கை அவங்களே பண்ணிப்பாங்க. இஃப் சம் ட்ரைஸ் டு ஹெல்ப் ஹர் ஷி கெட்ஸ் வெரி அப்செட். ஸோ யாராவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க என்ன ஆகிடுவாங்க, ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ ஷி கேனாட் சி ப்ராப்பர்லி. ஷி இஸ் வெரி ஃபண்ட் ஆஃப் கட்டிங் வெஜிடபிள். ஃபன் மீன்ஸ் பிடிக்கும். அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். She says, these days children do not know how to cut vegetable properly. And second person. Lesson second one person. Second person is my Ravi Bhaiya. Second person Ravi Bhaiya. He lives with us. I call him Ravi Bhaiya and he calls my parents Bhaiya Bahir. I do not know what our relationship is, but he is a very loving brother. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. He is always ready to answer my questions. எப்போவுமே நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பார். He never says I will tell you later. ஸோ ஓகே நான் சொல்கிறேன், கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன், வெயிட் பண்ணி. Ravi Bhaiya teaches in your college. Teaches in your college. காலேஜில் டீச் பண்ணுறது. The students of the college respect him a lot. ஸோ எல்லாருமே இவரை மரியாதையோடு நடத்துவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. A few of them come home to study from him. Ravi Bhaiya is very fond of listening to music. ஃபன்னாக பிடிக்கும் சொன்னலையா. ஸோ உங்களுக்கு ரவி பையாக்கு சாங்ஸ் கேட்குறது, மியூசிக் அப்படின்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். Taking part in a place விளையாடுறது. He enjoys the chatting with his friends and going out with them. ஸோ அவருக்கு
அவுட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஹி ஹாஸ் எ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஹியூமர்னா நகைச்சுவை. அண்ட் மேக்ஸ் ஆல் ஆஃப் அஸ் ப்ளஷ். ப்ளஷ்னா சிரிக்க வைக்கிறது. ப்ளஷ்னா சிரிக்க வைக்கிறது. ஸோ அவருடைய ஹியூமரிசத்தை வச்சு அவர் என்ன பண்ணுவார், எல்லாரையும் ஈஸியாக சிரிக்க வச்சுருவாங்க. பயா கேரியர்ஸ் எ ஒயிட் ஸ்டிக். அவர் எப்பவுமே ஒயிட் ஸ்டிக்கு எடுத்துகிட்டு போவாங்க வெளியில் போகும்போது. லுக்கிங் அவுட் ஹிம் மூவிங் அரவுண்ட் இன் த ஹவுஸ். நோ ஒன் கேன் சே தட் ஹி கேனாட் சி. நான் சரியே பார்க்குறேன். ஹி லைக்ஸ் டு டூ ஆல் இஸ் ஒர்க் ஹிம்செல்ஃப். ஸோ அவரோட ஒர்க்கை இவரே பண்ணிப்பார். இஃப் சம் ஒன் ட்ரைஸ் டு ஹெல்ப் ஹிம் அகெயின்ஸ்ட் ஹிஸ் விஷ் ஹி கெட்ஸ் ஆங்க்ரி. ஸோ யாராவது இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க அவருக்கு எதிராக அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவோம், சடனாக கோவம். வென்எவர் ஹீ நீட்ஸ் எனி ஹெல்ப் ஹி ஆஸ்க்டு ஃபார் இட். ஸோ அவருக்கு எதாவது தேவை வேணும், ஹெல்ப் தேவை அப்படின்னும் போது அவர் கேட்பார். அப்புறம் ஆசிரியர் சம் ஆஃப் பயா ஸ்டூடெண்ட்ஸ் டேக் புக்ஸ் ஃப்ரம் ஹிம் அண்ட் ரிட்டன் தெம் ஆஃப்டர் ரெக்கார்டிங் த டெக்ஸ்ட். நாடா Ravi Bayas listening to this text. Bayas has many other books too. So நிறைய புக் வச்சிருக்கேன். The pages of these books are thick and row of raised points. So he reads by running his fingers on the raised dots. So அவர் என்னது blind, அவரெல்லாம் என்ன பண்ண முடியாது, not see the letters, the pictures anyone. ஸோ அவர் ஈஸியாக ரீட் பண்ணுறது. how to read என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுவார், இந்த ரோஸை இந்த மாதிரி லைனாக என்ன பண்ணிட்டே போவார், டச் பண்ணிகிட்டே போவார். டச் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும்போது அந்த டாட்ஸ், அந்த திக் லெட்டர்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணிடுவார், இந்த லெட்டர் தான் அப்படின்றத அவர் ஈஸியாக என்ன பண்ணிப்பார், ரீட் பண்ணுவாங்க. He reads by running his fingers. ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் அவருடைய ஃபிங்கர் விரல் ஆன் ரைஸ் டாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷாப்பில் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த 10 ரூபி 100 ரூபி எல்லாம் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வந்து மாற்றி கூட கொடுத்துட்டு வந்துட்டுருப்போம் சம்டைமு. பட் அந்த பிளைண்ட் மேனெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சடனாக அதை டச் பண்ணுவாங்க, அந்த மணியை டச் பண்ணிட்டு இது 10 ரூபி தான் 20 ரூபி அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சரி. டு ஹாவ் ஃபன் வித் பயா ஐ சம்டைம்ஸ் சேஞ்ச் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டிக். சம்டைம் என்ன பண்ணிவிடும், அந்த ஸ்டிக்கு எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க, பிளேசஸில் டச் பண்ணிகிட்டே போவாங்க ரோட்ஸை. வை ஏன்னா ரோட்டில் என்ன பண்ணி எடுத்துப்போம், நம்ம நிறையா அந்த குழியாக பள்ளங்கள் இருக்கும், நெக்ஸ்ட்டு சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லை வேறு வழி எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிகிட்டே போனால் அவங்களுடைய வேஸ் என்னன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம் வேறு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அவருடைய அப்செட் ஆகிடுவார். பட் ஆனால் என்ன பண்ண மாட்டார், நாட் இட்ஸ் ஹங்க்ரி, கோவப்பட மாட்டார். ஆஃப்டர் ஆல் ஐ ஆம் இஸ் ஃபேவரட் சிஸ்டர் சீமா. ஸோ இவங்களுடைய ஃபேவரட் சிஸ்டர் யார் அப்படின்னா சீமா. I had hardly reached the door that Baya spoke up. Seema, you seem to be very happy today. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. Baya has recognized not only me but all the other family members from the sound we make as we move. He can even tell whether I am happy or sad. Baya's family. I am in the football team. I shared my news with him. அவருடைய நியூஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, ஷேர் பண்ணியிருக்காரு. He patted me and said lovingly. So lovingly அவருடைய சொன்னதுக்கப்புறம் from today you are my football coach. அவருடைய ஃபுட்பால் கோச்சு இவங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீமாஸ் ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் லவ் டு ஹர் நானி. ஹவு டு யூ ஹெல்ப் ஓல்டு பீப்புள்? ஓகே, சீமாஸோடைய ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, லவுடாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறாங்க டு ஹர் நானி. ஸோ அவங்களும் கேட்கணுன்றது
அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்காது, நாட் வெல் ஹியர், சரி கேட்காது இல்லையா? ஸோ உங்களுக்கு சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஹவு டு யூ ஹெல்ப் ஓல்டு பீப்புள்? ஸோ உங்களுக்கு சரியாக கிளியர் ஆகாது, ஐ மீன் கிளியராக விசிபிள் ஆகாது, எந்த ஒரு பிக்சர்ஸுமே விசிபிள் ஆகாது, ஐ மீன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இதுதான் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது கேட்கணும், ஆடியபிள் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் லவுடாக அவங்களுக்காக நம்ம கோவப்படாத சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுடைய சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு பீப்புள் ஹாவ் இன் ஓல்ட் ஏஜ்? ஓகே, நம்மளுடைய வயசான காலத்தில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும்? ஐ மீன் நம்மளுடைய வீட்டில் கிராண்ட்மா கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னா, நீ பேக் பெயின் இதெல்லாம் அடிக்கடி வரும், முதுகு வலிக்கும், இந்த முட்டெல்லாம் வந்து அதிகமாக வலி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு சரியாக என்ன பண்ண முடியாது, நாட் சி அண்ட் ஹியர், சரியாக காதும் கேட்காது, சரியாக ஒரு பிக்சர்ஸ் அவங்களால சரியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? எஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு, is there any members in your family who cannot see, speak or hear? Do you know you such person? How do people help them in that work? You read the story that Ravi Bhaiya cannot see, but he does all this work on his own. He is student from a different kind of books to understand how he is able to do his work. Close your eyes and play this game. சரி ஓகே, நம்ம கேம் வந்து டுமாரோ ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப்ளே பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பிளைண்ட் மேனே அவங்களுடைய ஒர்க்கை அவங்களாவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒர்க் அஸ் செல்ஃப், அவங்க ஒர்க்கை அவங்கள ஓனாகவே பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓல்டு பர்சன் தான் நானி, பட் இருந்தாலும் அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு என்ன வருமா, கோபம் வருமா. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கை யார் தான் பண்ணணும், அவங்களாவே பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ சேம். ஸோ நம்மலாம் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான பீப்புள்ஸுமே நம்ம கிடையாது. ஸோ கரெக்டாக குட்டாக உனக்கு காது கேட்கும், நல்லா பார்ப்பேன், எல்லாமே உன்னோடைய ஒர்க் இருக்கும். பட் இருந்தும் நம்மளால் என்ன பண்ண மாட்டேற, சம் ஸ்டூடெண்ட்ஸு உன்னோடைய ஒர்க்கை நீயே பண்ண மாட்டேறீங்க. பட் அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஒர்க்கை நம்மளே பண்ணணும். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு டாபிக், see the letters and read the hard words. Thank you.